உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் தேடினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதனால் உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மறுபடியும் நிறுத்தி வாசிக்கிறீங்களா? ம் 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 அவைகளை குறித்து பேசி. முதலாவது ஆண்டு சொல்றாரு, உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கடுத்து உன் பிள்ளைக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது எனக்கு தெரியாம என் பிள்ளைக்கு நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கற்றுக் கொடுக்கவே முடியாது. எனக்கு என்ன தெரியுமோ அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. நான் என்னத்தை நான் விதைக்கிறேன், நான் என்னத்தை. அப்ப இன்னைக்கு உங்களோட தலைப்பு என்னன்னா, தேவன் என்னிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார், நான் எப்படி இருக்கிறேன். ஆண்டவர் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார். உங்ககிட்டையும் என்கிட்டையும் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். என்ன ஊழியக்காரன் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். என்னை காட்டிலும் உண்மை உள்ளவங்க இந்த பட்டணத்தில் என்ன செய்கிறாங்க, உண்மை நிறையா இருக்கிறாங்க. என்னை காட்டிலும் வசதி உள்ளவங்க, என்னை காட்டிலும் படித்தவங்கள ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தெரிந்து கொள்ளாமல் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். அது போல தான் அவங்களை ரட்சித்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். நீ போதிக்கணுமா இருந்தால் கற்றுக்கொள்ளணும். முதலாவது என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளாம போதிக்க, லேர்ன் பண்ணாம டீச் பண்ண முடியாது இல்லையா? லேர்னிங் முக்கியம், அப்புறம் தான் டீச்சிங் வரும். அப்போ ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணாமையே டீச் பண்ணிடுவாங்க. லேர்ன் பண்ண மாட்டாங்க, ஆனால் டீச் பண்ணுவாங்க. அது தவறானவைகள். தவறான பாதையில் லேர்ன் பண்ணாமல் டீச் பண்ணுறவங்க அவங்க சரியானதை அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். அப்படின்னா நான் கருத்தாய் முதல்ல கற்றுக்கொண்டிருக்கணும். கருத்தாய் நான் என்ன செஞ்சிருக்கணும், நான் எந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன், எந்த வழியில் நான் கடந்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு. ஆதியாகமம் இல்லை, அதே உபாகமம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீடித்திருப்பதற்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, தம்பி நீ சர்ச்சுக்கு வந்துட்ட பெருசு இல்லை, ரட்சிக்கப்பட்டது பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவர் சொல்றார், நீ உன் தேவனாய கர்த்தருக்கு முதலாவது பயப்படணும். உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள் என்ன செய்யும், நீடித்து இருக்கும். நீ கற்றுக்கொள்ளணும். நான் சர்ச்சுக்கு வந்தது பெருசு இல்லை, சர்ச்சில் தேவன் என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்றத நான் எனக்கு என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுக்கிற ஆளா இருக்கேன். அல்லேலூயா. வந்தோம், ஸ்தோத்திரம் பண்ணோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிற உண்மைதான். அதனுடைய பிரதிபலன் என்ன, அதனுடைய பிரதிபலன் எல்லாம் நான் ஊழியம் செஞ்சுட்டேன், எல்லாருக்கும் போய் ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், எங்கெங்கேயோ கடந்து போகிறேன். என் பிள்ளைங்களை 2 பேர்த்தையும் நான் விட்டுட்டேன்னா, அவங்க பாவத்தில் வாழ்ந்து நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்க, ஆனால் சபையில் நான் என்னத்தை கற்றுக்கொள்கிறேன், என் பிள்ளைக்கு நான் என்னத்தை கொண்டு போகிறேன். அல்லேலூயா. வெறுமையாக நம்ம போயிடக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் வருகிறோம், ஒவ்வொரு வாரமும் நம்ம வெறுமையாக திரும்பக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, ஆண்டு சொன்னார் 2 பேர் 3 பேர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். அல்லேலூயா. பெரிய சபையில் ஆண்டு சொன்ன 3 பேர் என் நாமத்தில் 2 பேர் கூடி இருந்தாலும் அந்த இடத்துல இருப்பேன். இந்த இடத்துல தெய்வன் இருக்கிறார். நம்ம எதற்காக இந்த இடத்துல இவ்வளவு நேரம் செலவு பண்ணி ஆயத்தமாய் வருகிறோம்? அன்று சொல்றாரு, நீயும் உன் குமாரனும் நீயும் உன் குமாரத்தையும் நீயும் உன் குடும்பமும் என்னத்தை நம்ம கொண்டு போற பாருங்க. ஒருத்தர் பிக்சர் போட்டிருக்கிறேன் இல்லையா, தன்னுடைய பைபிள் எடுத்துக்கிட்டு பேக்கில் எதை நோக்கி புறப்படுறாரு? சிலுவையை நோக்கி. சிலுவையை நோக்கி. அப்போ நம்ம எதை நோக்கி போகிறோம்? எதை நோக்கி? சிலுவையை நோக்கி நம்ம போகிறோமா? சிலுவை தான் நமக்கு முன்னாடி நிற்கணும். நான் என்னத்தை டைரக்ஷன் பண்ணுகிறேன், நான் என்னத்தை நான் தீர்மானிக்கிறேன். அப்போ நான் என்ன லேர்ன் பண்ணுறேனோ அதுதான் என்னால் டீச் பண்ண முடியும்.
வேற நான் டீச் பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதற்கு உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ஆண்டு சொன்ன. நீ நல்லா வாழ போகிற, ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்னத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ என்னத்தை கற்றுக்கொள். சபைக்கு வந்துட்டோம், ஆனா சபையில என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? பாட்டு பாடணும், கை தட்டணும், நாளுக்கு நாள் அதில் என்ன செய்யணும்? வளரணும். நல்லா பாட்டு பாட தெரியணும், நல்லா கரங்களை தட்டி. கரம் தட்டுறதுலையே இசை இருக்குது இல்லையா? சாணி தட்டுற மாதிரி தட்டிடக்கூடாது. சில பேர் சாணி தட்டுற மாதிரி டம்மு டம்முன்னு தட்டுவாங்க. இல்லை, அதில் நம்ம சரியாக இசைகள் நமக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நம்ம லேர்ன் பண்ண. சபைக்கு வந்தோம், ஆண்டவரே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், என் குடும்பத்துக்கு நான் என்னத்தை அந்த சபையிலேருந்து நான் கொண்டு போகிறேன். நம்ம விடுதலைக்கு வந்துட்டோம், விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம், வேலையை வாங்கிக்கிறோம், பணத்தை வாங்கிக்கிறோம், ஓகே தான். ஆனால் கர்த்தர் என்னத்தை என் குடும்பத்துக்கும் எனக்கு என்னத்தை சொல்ல வருகிறார், நான் என்ன செய்யணும் அப்படின்றத, என் பிள்ளைக்கு நான் என்னத்தை நான் கொண்டு போக போகிறேன் இந்த இடத்துல இருந்து. அப்போ ஆண்டு சொல்றாரு, நீ வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் 2ஆம் வசனம் இவைகளே. ஆண்டு சொல்றாரு, உனக்கு ஒரு இடத்தை தரப்போறேன், உனக்கு ஒரு வீட்டை தரப்போறேன், உனக்கு ஒரு சபையை தரப்போறேன், உன் வாழ்க்கையை கட்ட போறேன், உனக்கு எல்லாம் செய்ய போறேன். ஆனா நீ என்ன செய்ய போகிற, என்னத்தை நம்ம கொண்டு போக போகிறோம், என்னத்தை நம்ம விட்டுட்டு போகிறோம், என்னத்தை நம்ம விதைக்க போகிறோம், அதுதான் முக்கியம். நல்லா சம்பாதிச்சாரு எங்க அப்பா, பணத்தை வாங்கினாரு அப்படின்னு இல்லை, எப்படி இந்த பணம் வந்துச்சு, என் பிள்ளைக்கு நான் போதிக்கணும். ஏன் இந்த சபையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், ஏன் நான் கடவுளை தேடணும், ஏன் வாரந்தோறும் எங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை ஏன் என்னைய கூட்டிட்டு போறாரு, நீங்க போதிக்கணும். எந்திரி தம்பி, 6 மணிக்கு எழுப்பி வா தம்பி சர்ச்சுக்கு. இல்லை, ஏன் சர்ச்சுக்கு நம்ம போகிறோம், ஏன் பைபிளை தூக்கிட்டு போகணும், ஏன் நம்ம எழுதணும், ஏன் காணிக்க கொடுக்கணும், ஏன் பாட்டு பாடுறோம் என்று சொல்றாரு. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உன்னை உன் தேசத்துல உன்னை கொண்டு போனதுக்கு. 2ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக கர்த்தரே சொல்லி இருக்கிறார், உன் தேசத்துல நீ எப்படி வாழணும், உன் வாழ் ஏன் இந்த தேசத்துல உன்னை வச்சிருக்கிறாரு, ஏன் உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளைய கொடுத்தாரு, ஏதோ தானோன்னு வாழ்றதுக்காக அல்ல. ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் உனக்கு கற்பித்திருக்கிறார். என்னத்தை கொடுத்திருக்கிறார்? 3ஆம் வசனம், சாவதானம்னா என்ன அர்த்தம்? கவனமாயிரு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆண்டு சொல்றாரு, எங்கிருந்தோ பணம் வரும், எப்படி வேணாலும் வாழலாம் இல்லை. ஆண்டு சொல்றாரு, என்னையே இந்த தேசத்துல வச்சிருக்கிறார், எனக்கு ஏன் இந்த வேலையை கொடுத்தார், எனக்கு ஏன் இந்த வீட்டை கொடுத்தார், எனக்கு ஏன் இவரோடு கூட ஒரு திருமணத்தை கொடுத்தார், எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார், ஏன் நான் சர்ச்சுக்கு வருகிறேன் அப்படின்னா. 3ஆம் வசனம், இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளை செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய கவனமாயிரு. ஏன் உனக்கு இந்த தேசம், உனக்கு ஏன் இந்த வேலை, உனக்கு ஏன் இந்த நிலைமையில வச்சிருக்கிறார், உனக்கு ஆகாரம் ஏன் கொடுத்தார், ஏன் உனக்கு ஞானத்தை கொடுத்தார், கல்வியை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார் அப்படின்னா ஆண்டு சொல்றாரு. அடுத்த வசனம், முதல்ல சொல்றாரு, நீ நல்லா புரிஞ்சுக்கோ, என்னன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் சர்ச்சுக்கு போகணும், வேற எங்கேயாவது போயிருக்கலாமே. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. நம்ம அறிஞ்சுக்கணும், என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், உனக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார், உன் பாவத்தை மன்னிக்க இயேசு கல்வாரி சிலுவைக்கு கடந்து வந்தார், என் பாவத்தை உன் பாவத்தை மன்னித்திருக்கிறார், உனக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம சர்ச்சுக்கு போகணும், அதனால நம்ம சபையை தேடணும். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுக்கணும். ஏன் நான் சர்ச்சுக்கு போறேன், என் ஒருவனாகிய தேவாதி தேவனை நான் ஆராதிக்கும்படியாய் நான் தேவாலயத்துக்கு போகிறேன். அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும். அடுத்த வசனம், 5ஆம் வசனம்,
அன்பு கூறுவாயாக. ஏன் ஆராதனை? அவர் ஒருவரே கர்த்தர். அது மட்டுமல்ல, என் முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு இந்த தேவாதி தேவனை ஆராதிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம பாட்டு பாடுறோம், அதுக்கு தான் நம்ம கையங்களை தட்ட, ஆராதனை பாடல்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஆண்டு சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும்னா உன் முழு இருதயத்தோடு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. முழு இருதயம். பாதி இருதயம் இல்ல, பாதி இருதயம் மத்தியானம் லஞ்ச் என்ன செய்யலாம், பாதி இருதயம் எங்க இருக்கும், அங்க போக வேணாம். யாரு நம்மளை கூப்பிடுவா, அடுத்த ஷெட்யூல் என்னது, அடுத்த நாளைக்கு என்ன வேலை செய்ய போறோம். ஆண்டு சொல்றாரு, நீ வந்தீங்கன்னா உன் முழு இருதயம் இங்க தான் இருக்க. உன் முழு இருதயம் உன் தேவனிடத்துல. ஏன் தெரியுங்களா? தேவனிடத்துல சொல்றாரு, உன்னை கொண்டு போற தேசத்துல உனக்கு பாலும் தேனும் ஓடுகிறதுக்கு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடு. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு நான் என் தேவனிடத்துல திரும்பணும். ஏன் நான் ஆராதனைக்கு போனோம்? என் பிள்ளைக்கு சொல்லணும், தேவனாய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அதுக்கு தான் தம்பி உன்னை 6 மணிக்கு எழுப்புகிறேன். அதுக்கு தான். ஏன் நம்ம ஆராதனை? உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பல. பாதியில் இல்லை. நாளைக்கு என்ன தம்பி படிக்க போற, இன்னைக்கு ரெடி ஆயிட்டியா, அதை சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும், கர்த்தரை தேடு, பைபிளை கையில தூக்கு, நீ எடுத்து கிளம்பி வா. காலையில சொல்லக்கூடாது, அந்த ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா, சொல்லக்கூடாது. ஏன்னா என் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, என் தேசத்துல என்னை செழிப்பாய் வாழ வைப்பதற்கு இந்த தேவன் எனக்கு சில பிரமாணங்களை எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் எப்படி வாழணும். ஏன் நான் 6 மணிக்கு வருகிறேன்? 6 மணிக்கு கொஞ்சம் கூட்ட ஜனம் எங்க இருக்குன்னா, சிக்கன் கடையில் இருப்பாங்க இல்லையா, மீன் கடையில் இருப்பாங்க. 5 மணிக்கு லஞ்சு போயிடுவாங்க. ஆனால் நானும் நீ 5 மணிக்கு ஏன் எஞ்சி வரணும்? அப்போ வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஏன் அப்படின்னா, ஆத்மாவோடும் முன் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 6ஆம் வசனம். உன் இருதயத்துல நீ வச்சுக்கோ. என்னத்தெல்லாம் வச்சுக்கணுமா? என்ன வார்த்தை? அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது, அதை மறந்துடாதீங்க. இல்ல, அடுத்த 5ஆம் வசனம் வாசிங்களா? 4ஆம் வசனம் பாருங்க. இல்ல, வேலைக்கு நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே. பைபிளாய கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் அவர் தான். அதுக்காக தான் நான் ஞாயிற்றுக்கிழமை வருகிறேன், அதுக்காக தான் நான் ஆயத்தமாகி வருகிறேன். அதுதான் பைபிளை கையில தூக்கிட்டு, ஏன்னா எனக்கு பிரமாணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணம் எதுல இருக்குது? இந்த பைபிள்ல இருக்குது. அதனால தான் நான் வேதத்தை கையில வச்சிருக்கிறேன். ஏன்பா வேதத்தை பைபிளை கையில வச்சிருக்கிற? உனக்கு வாழ வேண்டிய வழி அதுல தான் இருக்குது. அல்லேலூயா. நான் போக வேண்டிய பாதை அதுல தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வேதத்தை எடுத்துக்கிட்டு இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் நடக்கணும். அந்த ஒரு மனிதன் யாருன்னா, குடும்பமா இருக்கிற நாம தான். அல்லேலூயா. என்னுடைய பாதை சிலுவையை நோக்கி போகிறதா இருக்கு. என்னுடைய பாதை வேற எங்கேயும் டைரக்ஷனை திருப்பக்கூடாது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற 6ஆம் வசனம் வாசிங்க. குறித்து பேசணும். அல்லேலூயா. நான் ஒருத்தனா இருந்தேன், இப்போ எத்தனை பேர்? 4 பேர். குடும்பமா என் ஆண்டவரை தேடி நான் போய்கிட்டு இருக்கிறேன். நான் ஒருத்தனா ஒரு காலத்தில் வாழ்ந்தேன், என் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியாம. ஆனால் இன்னைக்கு என் ஆண்டவர் எனக்கு ஒரு குடும்பத்தை, 3 பேராக இருக்கலாம், 4 பேராக இருக்கலாம், எத்தனை பேரோ அத்தனை பேர் எங்கே போகணும்? இந்த சிலுவையை நோக்கி. இந்த சிலுவையை நோக்கி நம்ம புறப்படணும். என் குடும்பத்தை நான் ஒருத்தனா நான் எங்கே நோக்கி போனனோ அங்கே தான் என் குடும்பத்தை நான் வழி நடத்துவேன். நான் குடிகாரனாக இருந்தேன்னா என் பிள்ளை எங்கே போவான்? குடிகாரனாக தான் போவான் இல்லையா? அப்போ என்ன சில குடும்பங்களை பார்த்துருக்குறேன். ஆமாம், நம்ம பாதை எங்கே இருக்குது? நீங்களும் நானும் கவனம். எத்தனையோ ஊழியக்காரங்க பிள்ளைங்க நிறைய பாவத்தில் விழுந்து கடந்திருக்கிறாங்க. ஊழியம் செய்யும்போது கவனம். ஊழியம் லேசு கிடையாது. ஊழியத்தை ரொம்ப கவனமாக செய்யணும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னா பிள்ளை நாளைக்கு வரும்போது சொல்லுவான், என்னப்பா நீங்கள் ஊழியம் செஞ்சீங்க, அன்னைக்கு சண்டை போட்டீங்க இல்லையா? நமக்கு சொல்லுவோம், அன்னைக்கு வேதத்தை போதிச்சிங்க இன்னைக்கு. அப்போ எல்லாம் கவனம். நம்ம எல்லாம் நான் உத்தமன்னு சொல்லலை,
ஆனால் முடிந்த அளவுக்கு நாம் வாழ்க்கை சரியாக கொண்டு போகணும். 2 பேராக இருந்தாலும் 3 பேராக இருந்தாலும் நாம் பரலோகம் போய் சேரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ கருத்தாய் போதி. மறுபடியும் அந்த வசனத்தை வாசி. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? கருத்தாய் போதித்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது என்று சொல்றாரு. கருத்தா போதி. எப்பப்ப போதிக்கணும்? அவர் சொல்றாரு, நீ பிள்ளைகளை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பல்ல, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பல்ல, டீ குடிப்பல்ல இல்லையா, படுத்திருப்பல்ல, விளையாண்டுக்கிட்டு இருப்பல்ல, அந்த நேரம் விளையாட்டா போதிக்க கூடாதான், கருத்தா சொல்லி கொடு. கருத்தா சொல். அப்பா ஏன் எத்தனை மணிக்கு நான் வேலைக்கு போறேன், எத்தனை மணிக்கு பைக் எடுத்துட்டு எங்கப்பா போறீங்க என்னை ஸ்கூல்ல விட்டுட்டு சொல்லி கொடுக்கணும். தம்பி, நான் ஆண்டவர் என்னை வேலைக்கு வழி திறந்திருக்கிறார், அந்த பணத்தில் உன்னை படிக்க வைக்கிறேன், அந்த பணத்தில் நீ ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, மறுபடியும் 7ஆம் வசனம், உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் பேசி எல்லா நேரமும் சொல்லி கொடுக்கணும். டிரைவிங் காரில் போகிறோம்னா அப்படியே பேச்சு கொடுக்கணும். இல்ல வேற பேசிடக்கூடாது. தம்பி, நல்லா படிச்சியா, பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்குது, நீ வாலிப பையனா மாறுற, ஏதாவது பழக்கத்தை கற்றுக்கிட்டியா, முல்ல கேட்கணும். கண்ணு தெரியாத ஆளாக விட்டுறக்கூடாது. அவன் தவறு செய்தானா கண்ணு முன்னாடி கண்டிக்கணும். முல்ல அவன்கிட்ட பேசணும். பைபிள் வாசித்தியா தம்பி, என்ன புரிஞ்சிச்சு, அந்த நேரம் கேட்கக்கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கணும். அப்போதான் உள்ளே போயிருக்கான்னு தெரியும். நான் அப்படி தான் கேட்குறேன். 2 மணி நேரம் கழிச்சு கேட்பேன். இல்லாட்டி சாயங்காலம் வந்து கேட்பேன், என்ன தம்பி நேற்று படித்த, படிச்சிருந்தா உள்ளே நிற்கும். முல்ல பேசணும். இன்னைக்கு என்ன ஸ்கூலில் பண்ணிட்டு வந்த, அதே மாதிரி இல்லை தான். நமக்கு பின்னாடி லீடர்ஸ் யாரும் இல்லை, ஆனால் தேவாதி தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பயந்து நான் நடக்கிறேன். என்னுடைய விதையை நான் எப்படி போட போகிறேன், நான் குடும்பத்தை எங்கே கூட்டிகிட்டு போகணும், இந்த சிலுவைக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போகணும். சிலுவைக்கு என் குடும்பத்தை நான் வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்போ போதிச்சு கொடுக்கணும் அப்படின்னா, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். நீ வீட்டில் உட்கார்ந்துருக்க போது, நடக்கிற போது, படுத்திருக்கிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசு. அவைகளை குறித்து குறிப்பா சொல்லி கொடுக்கிறார். இதே ஒன்று பேசாதப்பா, அதை குறித்து பேசு. ஏன் அப்படின்னா, அடுத்து 8ஆம் வசனம், இருக்க கடவுது. கையில் கட்டுறதெல்லாம் பைபிள் ஆண்டு சொல்லி கொடுத்தான். இன்னைக்கு வேற கையில் கட்டிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆண்டு சொன்னார், ஒவ்வொன்றையும் இஸ்ரவேல்கிட்ட போனீங்கன்னா நிறையா இருக்கும். அப்போ கட்டிக்க சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து எழுதுவாயாக. உன் வீட்டில் நிலைக்காலில் இருக்கணும் வசனம். உன் வீட்டுக்குள்ள வசனம் என்ன செய்யணும், இருக்கணும். இதெல்லாம் என்னப்பா வசனம், உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறு என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனம் என்னப்பா, இயேசுதான் இந்த வீட்டுக்கு தலைவர். அல்லேலூயா. இன்னொரு வசனம் என்னப்பா, வாதம் கூடாரத்தை அணுகாது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட வசனம் பிள்ளைக்கு போதிக்கணும். அப்போ முதலாவது நான் லேர்ன் பண்ணணும். அப்போ தான் என் பிள்ளைக்கு நான் டீச் பண்ண முடியும். நான் சரியாக நடக்கணும். ஆண்டு சொல்கிறாரு, என் மகன் சரியாக நடப்பான் அப்படின்னு உங்களை என்ன செய்கிறாரு அவர் எதிர்ப்பு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6:4 வாசிங்க. எப்படி வளர்க்கணும் ஆண்டு சொல்றாரு. சரி, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர், கோபப்படுத்தாம எதுல வளர்க்கணுமா, மறுபடி வாசிங்க. வேற யாராவது வாசிங்க, வேற யார் மாத்தி. நீங்களும் உங்க பிள்ளைகளும். நம்ம போய் அவனை மட்டுமே சொல்லக்கூடாது, உட்கார்றா பைபிள் எடுறா பைபிள் எடுறான்னு. ஆண்டு நீங்களும் உங்க பிள்ளைகளும் பிள்ளைகளை கோபப்படுத்தாம கர்த்தருக்கு ஏற்ற சிச்சைனா நல்ல வழியில, கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை இருக்கணும். கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை. அல்லேலூயா. அந்த சிச்சையில நாம எப்படி நடக்கிறோம் அதை பொறுத்து தான் அது கீழ்ப்படி. அல்லேலூயா.
நாம் சொல்லிடக்கூடாது. நம்ம எப்படி வேலை செய்கிறோமோ பிள்ளைகளும் நமக்கு வேலை செய்ய பழக்கணும். அல்லேலூயா. அவளை ஒரு வேலையும் செய்ய விடாமல் நீங்கள் வளர்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கண்ணீர் வந்துடும். அப்போ வளர்க்கணும், எடுத்துட்டு வான்னு சொல்லணும், இந்த வேலையை செய்யின்னு சொல்லணும், அவனுக்கு ஒரு டியூட்டி கொடுக்கணும் காலையில் எல்லாமே. அந்த டியூட்டி அவன் செஞ்சே ஆகணும். பொத்தி பொத்தி வளர்த்திங்கன்னா நாளைக்கு வளர்ந்து வரும்போது கொத்தி போடும். பொத்தி பொத்தி வளர்த்தா என்ன ஆகும்? கொத்திரும். அந்த நேரம் வலிக்கும், கண்ணீர் வடிக்கும். பைபிள் அப்படி சொல்லலை. கர்த்தருக்கேற்ற சிச்சையில் பிள்ளைய பிள்ளைய அடித்து வளர்க்கணும். அதுக்காக எப்போ பார்த்தாலும் அடிக்காதீங்க. சில குடும்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கு அடிப்பாங்க. தொட்டதுக்குலாம் அடிக்கக்கூடாது, அது மழுங்கி போயிடும். எல்லா இடத்துலையும் கத்தியை போட்டு வெட்டினோம்னா கத்தி மழுங்கிடும். வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டினா தான் கத்தி ஷார்ப்பாக இருக்கும். பிள்ளைய அடிக்க வேண்டிய இடத்துல தான் அடிக்கணும், எல்லா நேரமும் அடிக்கக்கூடாது. அதையும் படிக்கணும். அப்போ முதலாவது கர்த்தர் சொல்கிறாரு, நீ கற்றுக்கோ, உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. அல்லேலூயா. நீ எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த வழியிலெல்லாம் வந்தோம். இங்கே ஒரு பிக்சர் போட்டிருக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். ஆமாம், எண்ணத்தை எடுக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு முன்னாடி, எண்ணத்தை குடும்பத்தில் எடுக்கிறீங்க. கணவன் மனைவியா உட்காந்து எடுக்கும்போது பிள்ளை பக்கத்தில் உட்காந்துருப்பான். உங்கள் டிசிஷன் எதை நோக்கி போகுது, எண்ணத்தை தீர்மானிக்கிறீங்க. அவன் உங்கள்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், உங்கள் குடும்பத்தை கற்றுக்கொண்டிருக்கிறான். நாளைக்கு அவன் குடும்பம் ஆகும்போது என் அப்பா இப்படித்தான் இருந்தார்னு சொல்லி அவன் குடும்பத்தை நடத்துவான். எங்கள் அப்பா இப்படித்தான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு போவார், அப்படிதான் அவன் சர்ச்சுக்கு வருவான். சர்ச்சு முடிஞ்ச பிறகு எங்கள் அப்பா இப்படி தான் ஒரு டிவியை போட்டு பார்ப்பாரு, அவனு நாளைக்கு குடும்பம் ஆகிட்டா தான் பார்ப்பான். ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீ இப்பயே அவனுக்கு போதி, நீ இப்பயே நீ கற்றுக்கோ. ஆண்டு சொல்கிறாரு, நீ முதலாவது கற்றுக்கோ. ஹல்லேலூயா. நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம உட்காந்து பார்க்கணும். நான் வீட்டில் என்னத்தை பார்க்குறேன், நான் என்னத்தை பைபிள் வாசிக்கிறேன், நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், என்ன வேர்டை நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன், என்ன வார்த்தையில் நான் நடந்து கொள்ளுகிறேன், அது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, எபேசியர் 6:4. வளர்ப்பீர்களாக. போதனைகளை சிச்சையில் கண்டிப்பாக வளர்க்கணும். 6 to 8 ஸ்டடினா 6 to 8 மஸ்ட் உட்காந்தே ஆகணும். லெசன் இருக்கோ இல்லையோ என்னத்தையும் உட்காந்து படி, இருக்கிறத படி, படித்ததையே படி. 8:30 மணிக்கு சாப்பாடு, 9 மணிக்கு பெட்டு. அதே போல் நம்ம லைஃப் இருக்கணும். அவனை சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, 12 மணி வரைக்கும் உட்காந்துருக்கக்கூடாது. ரொம்ப தப்பு. ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். அவனை அனுப்பிட்டேன், அவன் தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு டிவியை போட்டு நம்ம உட்காந்துடக்கூடாது. தவறான பாதை. ஆண்டவர் அதை பார்க்குறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை பார்க்குறார். நீங்களும் நானும் பிள்ளைக்கு நம்ம பார்க்கறது போல நம்மளை யார் பார்க்குறா? ஆண்டவர் பார்க்குறார். ஆசீர்வாதம் அவற்றிருந்து நமக்கு என்ன செய்யுது, வருகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, யாத்திராகமம் 12:26. கேட்பாங்க என்ன அப்படின்னு, என்ன அடையாளம், ஏன்பா இந்த சபை, ஏன் நம்ம இப்படி போகணும், அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. நம்ம சொல்லி கொடுக்கணும். தேவனை ஆராதிக்கணும். 8:30 மணிக்கு சபையினுடைய ஒழுங்கு, எத்தனை மணிக்கு வரணும், ஏன் ஒயிட் சட்டை போட்டுட்டு போகணும், இல்லை அது இப்படி தான் பரிசுத்தமாக போகணும், குளிச்சு போகணும். எல்லாத்தையும் கர்த்தரை முன்வைத்து குடும்பத்தை வழி நடத்துங்கிறவளாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் எண்ணத்தை கொண்டு போகிறேன், நான் எண்ணத்தை விதைக்கிறேன். ஆண்டவர் பிதாக்களாகிய நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா, உன் குடும்பத்தை, உன் சபையை நீ சரியான வழியில் வழி நடத்து. அல்லேலூயா. ஆண்டவர் சரியான பாதையில் நம்மளை கொண்டு போகணும். யாத்திராகமம் 13:14 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சம்பவத்தையும் பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு சம்பவம், எப்படி அப்பா இந்த நிலைமைக்கு வந்தேன், எப்படி அம்மா இந்த நிலைமைக்கு வந்தாங்க, எப்படி இந்த குடும்பம் இப்படி வந்துச்சு, எப்படி இந்த இடத்த வாங்கணும், எப்படி இந்த வீட்டை கட்டணும், எல்லாம் பிள்ளைக்கு என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். எப்படி பணத்தில் கஷ்டத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், நஷ்டத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், லாபத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைய ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்ததில் என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்றது முக்கியம். என்கிட்ட கை நிறைய காசு வருதுன்னா ஒரு நேரம் காசு இல்லாமல் போக வேண்டிய ஒரு நிலைமை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தாராருன்னு அர்த்தம்.
அதுக்கு முன்னாடி கஞ்சத்தனம் பண்ண வேணாம், ஆனால் தேவைக்கு மிஞ்சி செலவு பண்ண வேணாம். அப்போ நம்முடைய டிசிஷன் குடும்பத்தில் என்ன எடுக்கிறோம், சபைக்கு என்ன எடுக்கிறோம்? நீங்கள் சொல்ல, என்னுடைய டிசிஷன் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன எடுக்கிறேனோ அதுதான் என் பிள்ளை கற்றுக்கொள்ள போகிறேன். நான் என்ன எடுக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. ஹல்லேலூயா. நான் 9:30 பாஸ்டர் சொன்னார், தம்பி 9:15 9 மணிக்கு போயிடுவேன்னு சொன்னால் ஆண்டவர் பார்ப்பார், அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த நாளில் இந்த வாரத்தில் எல்லாமே நேரத்தில் வந்துட்டீங்க. ஜெபித்து ஆரம்பிக்க கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அந்த ஆயத்தமாக எவ்வளோ தூரம் இருக்கிறோம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எவ்வளோ தூரம் ஆயத்தம் நமக்கு தெரியாது. அவர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறாரு, உனக்கு அடையாளம் இருக்கணும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. வேற யாராவது? யாத்திராகமம் 13:14. அப்ப அடையாளம் நீங்க வச்சிருக்கீங்களா? அடையாளம் வச்சிருக்கீங்களா வீட்டில்? அப்படின்னா கேட்குறீங்களா என்னன்னு? உங்க ஒவ்வொரு ஸ்டேஜும் உங்க கையில் இருக்கணும். நான் வச்சிருக்கிறேன். நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக என்னத்தை எப்படி இந்த நிலைமைக்கு வர்ற வரைக்கும் என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். எங்கெங்கே போகிறோமோ அங்கே எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் நாளைக்கு இப்போ தெரியாத வளர்ந்த பிறகு எங்கள் அப்பா இவ்வளோ சம்பாரிச்சாரு, காரில் கூட்டிகிட்டு போனார், இது இல்லை. அவனுக்கு தெரியணும் நான் எங்கே இருந்தேங்க, என் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். அவனுக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் வச்சுருக்கணும். அவனுக்கு அடையாளத்தை சொல்லி கொடுக்கணும். ஏன் உன் தம்பி உன்னை இந்த ஸ்கூலில் போடுறேன்? ஏன்னா நீ நல்லா படித்து நீ ஆண்டவருக்காக நிற்கணும். ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வச்சுருந்த அந்த வண்டியெல்லாம் அடையாளம் வச்சுருக்கணும். நாளைக்கு தேவன் இந்த வண்டியை காட்டில் இன்னும் உங்களை கொண்டு போதான் போகிறார். அதுக்கு நீங்கள் சொல்லணும், கர்த்தர் இன்னும் வரைக்கும் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், என் அப்பா இப்படித்தான்பா இருந்தேன், படிப்பறிவு இல்லை, எப்படிப்பா அந்த ஞானம், ஆண்டவரை தேடின ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை என்னை அதை எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ஆதியாகமம் 18:19. நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார். அதான் அது அர்த்தம். அவர் சொல்றாரு, என் பிள்ளை அவன் பிள்ளைக்கு என்ன செய்வான்? சொல்லி கொடுப்பான். நீதி நியாயமங்களை, கர்த்தருடைய கட்டளைகளை, வழியில சரியான பாதையில போறதுக்கு அவன் சொல்லி கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன வச்சிருக்கிறாரா? நம்பிக்கை வச்சிருக்கிறார். நம்ம கர்த்தரை தேடி இவ்வளவு கட்டளைகளுக்குள்ள நம்ம நடந்து வந்துகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு நிறைய போதிக்கிறார், நிறைய சொல்லி கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் சும்மா வந்துருமா? சும்மா வந்துருமா? வராது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பரிசுத்தமா ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக பின்பற்றி போறோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் யாராவது சத்தமா வாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு நபரை வச்சுக்கோங்களேன். இப்போ என்னை வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினால உங்களை நான் என்ன செய்றேன்? ஆசீர்வதிக்கிறேன்னு நான் சொல்றேன். வழிபோக்கர், நான் வழியில எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா நான் இந்த வேடெல்லாம் என்ன செய்றேன்? நான் சொல்றேன். அப்படின்னா இந்த வழிபோக்கனால இப்படி ஒரு காரியத்தை சொல்லவே முடியாது. யார் சொல்ல முடியும்? ஆண்டவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். ஆண்டு சொல்றாரு, நீங்க அப்படியே போங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். யாரும் சொல்ல முடியாது. நீங்க ஆண்டவர் சும்மா போனா வந்துடும் சொல்ல முடியாது. வழிபோக்கன் ஆசீர்வதிக்க முடியாது. தேவாதி தேவன் மாத்திரமே நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நீங்களும் நானும் பயந்து நடந்தோம்னா, ஆண்டவருக்காக நம்முடைய தீர்மானங்கள் சரியா இருந்துச்சுன்னா, நம் சரியான வழியில நம்முடைய பாதையை கொண்டு போயிடலாம். மத்தேயு 12:35 வாசி. எடுத்துக்காட்டுங்க. நல்ல மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்ன வருமா? நல்ல பொக்கிஷம். பொக்கிஷம்னா வெகுமதி. ஒவ்வொருடைய இருதயத்திலையும் வெகுமதி உள்ள என்ன செய்யணும்? இருக்கு. அந்த வெகுமதி எங்க கொண்டு போகும்னா, நான் எடுக்கிற டிசிஷன்ல தான் என்னுடைய வெகுமதி இருக்குது. ஹல்லேலூயா. என் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? மறுபடியும் இன்னொருத்தங்க அந்த வசனத்தை வாசிங்க.
ம் 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 எடுத்து காட்டுகிறான். அல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க. பொல்லாத இருதயத்திலிருந்து என்ன வரும்? பொல்லாதது வரும். நல்ல இருதயத்திலிருந்து நம்மளே கேட்டுக்குங்க, என் இருதயத்திலிருந்து என்ன வருது? இல்லை, நமக்கு கை தூக்குறனால இல்லை, அந்த ஒருத்தர் அறிவார். அப்ப என் குடும்பத்தை நான் எங்க கொண்டு போய் சேர்க்கிறேன்? இங்க 2 பிக்சர் போட்டிருக்கிறேன். இது 2 வழி இருக்குது. இந்த 2 வழியில ஒன்று நரகத்தை நோக்கி போகுது, இன்னொன்று பரலோகத்தை நோக்கி போகுது. சிலுவை பரலோகத்தோட. அப்ப ஆமா, லெஃப்ட் திரும்புறோமா ரைட் திரும்புறோம்? நீதி எடுக்கிறேன்னா தீமை எடுக்கிறேன், நான் சரியான பாதையில் போறேன்னா தவறான பாதையில் போறேன், அது என்ன பொறுத்து தான் இருக்கு. என் குடும்பத்தை நான் எங்க கொண்டு போய் சேர்க்க போறேன்? என் பிள்ளைய நான் எங்க கொண்டு போய் நிறுத்த போறேன்? ஒரு அப்பா தான் பிள்ளைய குடிகாரனா நிறுத்திட்டார். ஒரு அப்பா தான் பிள்ளைய கொலைகாரனா நிறுத்திட்டார். ஒரு அம்மா தான் பிள்ளைய தவறான ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க கொண்டு போய் சேர்க்க போற? ஆண்டவர் உங்ககிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? என் பிள்ளைக்கு நான் என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். அப்ப அந்த தீர்மானம் நம்ம கிட்ட தான் இருக்கு. என்னுடைய தீர்மானம் டிசிஷன்ல தான். நான் எடுக்கிற ராங்கா எடுக்கிறேன்னா ரைட்டா எடுக்கிறேன்னா? நான் ட்ரெஸ் போடும்போது நான் என் பிள்ளைக்கு நான் சரியானதை போட்டு கொடுக்குறேன்னா தவறானதை நான் போடுறேன்? என்னுடைய இதே அவனுக்கு பிரதிபலிக்கும் இல்லைங்களா? நம்ம என்ன போடுறோமோ, நான் என்ன நடக்கிறோமோ அதான் பிரதிபலிக்கும். அப்ப ஆண்டு சொல்றாரு, நல்ல மனுஷனுடைய இருதயத்திலிருந்து நல்லவைகளை அவன் எடுத்து காட்டுகிறான், பொல்லாத இருதயத்தினிருந்து பொல்லாது. அப்ப நான் இங்க கொண்டு போயிடக்கூடாது, நான் அங்க கொண்டு போய் சேர்க்கணும். நான் பரலோகத்து என் கையில முதல்ல ஒருத்தர் தனியா புறப்பட்டார் இல்லையா? அதுக்கு பிறகு குடும்பமா வந்தாங்க. இப்ப எங்க பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க நானும் தனியா இருந்தோம். நமக்கு ஒரு திருமணத்தை கொடுத்தார், ஒரு குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளையை கொடுத்தார், சமுதாயத்தை கொடுத்தார், சபையை கொடுத்தார். எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? நம்ம எங்க கொண்டு போறோம்? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஆபிரகாமை போல நம்மகிட்ட எதிர்பார்க்கிறா. தன் பிள்ளைகளுக்கு அவன் கருத்தாய் போதிப்பான். எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, உட்கார்ந்திருக்கும் போது என்ன செய்வான்? கருத்தாய் போதிப்பான். இன்னொரு பிக்சர் கூட நீங்க பாருங்க, அந்த வாசிங்க. அப்ப இன்னைக்கு உலகம் எதுல போகுதுன்னா இங்கே தான் போகுது. ஆமா, நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம எந்த வழியில என் பிள்ளைய நான் கொண்டு போறேன்? நான் நடக்கிற பாதை தான் என் பிள்ளைக்கு வெளிச்சம். இந்த கூட்டத்தோட கூட்டமா என் பிள்ளைய கொண்டு போயிருந்தா நான் நரகத்துல கொண்டு போய் சேர்த்துருவேன். ஆனா ஒருவேளை நான் தனி மனிதனா என் குடும்பத்தை கூட்டிட்டு போகலாம். யாரும் அவன் கேட்பான், என்னப்பா எல்லாரும் அங்க ஜாலியா இருக்கிறாங்க, என்னைய கொண்டு போய் எங்க நிறுத்தி வச்சிருக்கிற? சர்ச்சில் நிறுத்தி வச்சிருக்கிற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க போவாங்க, தம்பி அந்த இடம் தவறான இடம், நீ நிற்க வேண்டிய இடம் உன் வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு இடம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ வசனம் சொல்லுது, இன்னைக்கு உலகம் எப்படி போகுதுன்னா மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணி தான் போகிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் மெஜாரிட்டி பக்கம் போகக்கூடாது. நம் சிலுவையை நோக்கி இயேசுவின் பக்கமாக நம்முடைய பிரயாணம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஒவ்வொரு வாரமும் இப்போ பிரசங்கத்தை இப்படி நான் கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். இது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சு ஆண்டுடைய வார்த்தை உள்ளே போகும் அப்படின்றதுக்காக வெறும் பிரசங்கத்தை மட்டும் கொண்டு போகாமல் இந்த பாதையில் போனோம்னா பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களும் படித்து கொள்ளுவாங்க, உங்களுக்கும் ஈஸியாக புரியுன்றதுக்காக தான் பிக்சர்களோடு கூட இந்த ஊழிய ஜபத்தை நம்ம கொண்டு போகிறோம். அப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சிச்சுங்களா? அப்போ தேவனுக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். உங்கள் வீட்டில் அடையாளம் இருக்கணும். உங்கள் பிள்ளைக்கு உட்காந்துருக்கும் போது, எழுந்திருக்கும் போது கருத்தை என்ன செய்யணும்? நீங்கள் போதிக்கணும். நல்ல பிரியாணி வாங்கி தரேன் தம்பி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் பிரியாணியோடு சேர்ந்து எதை சொல்லி கொடுக்கணும்? வசனம். பிரியாணி வாங்கி கொடுக்கும்போது கேட்கணும், மொல்ல தம்பி உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கிறாங்க, என்னத்தை சொல்லி கொடுத்தாங்க, வளர வளர வாலிப பையன். அதனால பிரியாணி வாங்கி கொடுக்கும்போது இதையும் என்ன செய்யணும்? கேட்கணும். ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கும்போது ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அப்போனா நம்ம சரியான பாதையில் சிலுவையை நோக்கி நம்முடைய பிரயாணம் சரியான பாதையில் பரலோகம் போய் சேர்ந்துருவோம். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க. நம்ம எல்லாருமாக கண்களை மூடி கேட்கப்பட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் சரியான பாதையில் நானும் என் குடும்பமும்
நானும் என் சபையும் நானும் தெரிந்து கொண்ட மக்களுமாய் கடந்து போக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் அநேகருக்கு நான் நீதியுள்ள பாதையில் அநேகரை வழி நடத்த எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நான் சரியான பாதையில் நான் போகணும், நான் தவறான பாதையில் என் குடும்பத்தை கொண்டு போகக்கூடாது. ஆண்டவரே, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அதுக்கு தான் நான் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு, ஏன் ஆராதனை ஆண்டு சொன்னார், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உன் தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. எதுக்கு இந்த ஆராதனை? இவ்வளவு நேரம் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஏன் இந்த காணிக்க, ஏன் இந்த தசம பாகம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுத்ததுல 10ல் 1 சபைக்கு கொடுக்கணும், பிள்ளைக்கு போதிக்கணும். ஏன்பா காணிக்க கொடுக்குறீங்க? நீங்க சொல்லணும், கர்த்தர் கொடுத்தார், அதுல 10ல் 1 கர்த்தர் கொடுக்க சொல்லி இருக்கிறார், அதனால இந்த காணிக்கையை கொடுக்கிறேன். ஏன் தசம பாகம் சொல்லி கொடுக்கணும், எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். ஏன் ஞானஸ்தானம்? பாவம்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, கெட்ட வழினா என்ன, நல்ல வழினா என்ன, அது முதலாவது பெற்றோராகிய நாம லேர்ன் பண்ணணும். அப்பதான் டீச் பண்ண முடியும். இன்னைக்கு உலகம் தவறான பாதையில வேகமா ஒரு பெரிய கூட்டம் போய்கிட்டு இருக்குது. ஆனா சரியான பாதையில ஒருத்தர் 2 பேர் தான் போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த பாதையில் நீங்களும் நான் இருக்கணும். அது சிலுவையை நோக்கி போகிற பாதை. அந்த பாதையை நோக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை கூட்டிகிட்டு போகணும். ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். சரியான பாதையில் வாழணும். நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லா கண்களையும் மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரை சொல்லுங்க, ஏசப்பா, இன்னைக்கு எங்களுக்கு போதித்த வார்த்தையின் பிரகாரம் நானும் என் சபையும் நானும் என் குடும்பமும் நானும் என் பிள்ளைகளும் சரியான பாதையில் போவதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்களை முழுவதும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பத்தை, என் பிள்ளைய, எனக்கு உண்டான யாவற்றையும், எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை, எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தை, எனக்கு கொடுத்த ஞானத்தை, எனக்கு கொடுத்த உடல் ஆரோக்கியத்தை, எனக்கு கொடுத்த தெளிவை எல்லாம் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நீ சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் கொடுக்கிற தேசத்துல நீ வாழ்ந்திருக்கும் பொழுது, பாலும் தேனும் ஓடுகிற நிலைமை, நல்ல நிலைமையில நீ வாழ்ந்திருக்கும் பொழுது, நீ கர்த்தருடைய கட்டளையை மறந்து போகாதே, கர்த்தருடைய வழிகளை நீ மறந்து விடாதே என்று நீ போதித்ததை போலப்பா, இந்த நாளில நானும் என் சபையும் ஆண்டவரே உம்முடைய வழியை விட்டு விலகிராதபடி, தவறான பாதையில் என் குடும்பங்களை கொண்டு போயிடாதபடி அப்பா, என் பிள்ளைகளை சரியான பாதையில் நான் வாழ்வதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. சரியான வழியை ஆண்டவரே தீர்மானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபையாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. என்று கேட்ட ஒவ்வொரு வாரமும் கேட்கிற சத்தியத்தின் பிரகாரம் சபையாரை வழி நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லாவற்றுக்கும் வேண்டிய தேவ கிருபை, தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை வழி நடத்துவதாக காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.